தன்னுடைய செல்போன் எண்ணை பிளாக் செய்த காதலியை நடு ரோட்ல வழிமறிச்சு ஆத்திரம் தீர காதலன் கத்தியால் குத்தி கொலை செய்துவிட்டு தானும் கிணற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. கர்நாடக மாநிலம் உடுப்பி மாவட்டம் பிரம்மாவர் தாலுகா கோகர்ணா அருகே பூஜாரிப்பெட்டு பகுதியைச் சேர்ந்தவர் 23 வயதாகும் ரக்ஷிதா. இவர் பாத்தீங்கன்னா மணிப்பால் பகுதியில் உள்ள ஒரு தனியார் நிறுவனம் ஒன்றுல வேலை பார்த்து வந்திருக்காரு. இவரது பக்கத்து வீட்டில் வசித்து வருவோர் கார்த்திக் பூஜாரி. இந்த நிலையில ரக்ஷிதாவும் கார்த்திக் பூஜாரியும் காதலித்து வந்திருக்காங்க. ஆனால் இவர்களது காதலுக்கு ரக்ஷிதாவின் பெற்றோர் கடும் எதிர்ப்பும் தெரிவிச்சிருக்காங்க. இருப்பினும் பாத்தீங்கன்னா ரக்ஷிதா தனது காதலில் உறுதியாகவும் இருந்திருக்காங்க. அவர் தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி கார்த்திக்கிடம் வலியுறுத்தி இருக்காங்க. ஆனால் அவர் திருமணம் செய்து கொள்ளாமல் காலம் தாழ்த்தியும் வந்திருக்காரு. இதையடுத்து ரக்ஷிதாவுக்கும் கார்த்திக்கும் இடையே தகராறு ஏற்பட்டிருக்கு. இதையடுத்து தனது பெற்றோரின் அறிவுரையை ரக்ஷிதா கேட்டிருக்காங்க. அவர் கார்த்திக்குடன் பேசுவதையும் நிறுத்தியிருக்காரு. மேலும் அவர் செல்போன் எண்ணையும் தனது செல்போன்ல பிளாக் செய்திருக்காங்க. இதனால கார்த்திக் ஆத்திரமும் அடைஞ்சிருக்காரு. இந்த நிலையில நேற்று காலை ரக்ஷிதா வழக்கம் போல வேலைக்கு புறப்பட்டு சென்றிருக்காங்க. அப்போது பாத்தீங்கன்னா அவரை தனது மோட்டார் சைக்கிள் பின்தொடர்ந்து சென்ற கார்த்திக் பிரம்மாவர் புறநகர் பகுதியில் வைத்து வழிமறித்திருக்காரு. மேலும் அவர் காதலை கைவிட்டது குறித்து ரக்ஷிதாவிடம் கேட்டு தகராறுல ஈடுபட்டிருக்காரு. மேலும் தாம் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து ரக்ஷிதாவை சரமாரியாக குத்திருக்காங்க. இதுல ரக்ஷிதா பலத்த கத்தி குத்து காயம் அடைந்திருக்காரு. இதையடுத்து கார்த்திக் அங்கிருந்து தப்பியும் ஓடி இருக்காரு. இந்த சம்பவத்தை பார்த்த அப்பகுதி பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்திருக்காங்க. பிறகு அவர்கள் ஓடி வந்து ரக்ஷிதாவை மீட்டு சிகிச்சைக்காக மணப்பாலில் உள்ள KMC அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வச்சிருக்காங்க. அங்கு பாத்தீங்கன்னா அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில ரக்ஷிதா சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரும் இழந்திருக்காங்க. இது குறித்து பிரம்மாவர் போலீசார் வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடிய கார்த்திகை தேடியும் வந்திருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா கார்த்திக் அந்த பகுதியில் உள்ள கிணற்றில் நேற்று இரவு பிணமாகவும் மீட்கப்பட்டிருக்காரு. இதனை அறிந்த போலீசார் விரைந்து சென்று கிணற்றில் பிணமாக கிடந்த கார்த்திக்கின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வச்சிருக்காங்க. போலீசார் நடத்திய விசாரணையில போலீசுக்கு பயந்து கார்த்திக் கிணற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்டதும் தெரிய வந்திருக்கு. இது குறித்து பிரம்மாவர் போலீசார் விசாரணையும் நடத்தி வராங்க. காதலை கைவிட்டதால காதலித்த பெண்ணையே ஒரு நபர் குத்தி கொலை செய்யப்பட்டிருக்காரு. அந்த நபரும் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அந்த பகுதியில பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு. சோ மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண நினைத்தால் மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும்.